நம்மளுக்கு திருப்பி செய்யும். 5 ரூபாய் உண்டியல்ல போட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கிறான் நம்மால். 5 ரூபாய் போட்டு ஒரு 50,000 ரூபாய் கேட்கலாம் சார். 5 ரூபாய் உண்டியல்ல போட்டு நான் இடம் வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், பில்டிங் கட்டணும், காம்ப்ளெக்ஸ் கட்டணும், 5 ரூபாய்க்கு அவ்வளவு கோரிக்கை வைக்கலாமா? தெய்வமே பயந்துரும் போல இருக்கு. எங்க ஊர்ல ஒரு அம்மா நேற்று கோயில் நின்று சாமி கும்பிட்டுட்டே இருக்கு. என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும், என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும். போட்டது 5 ரூபாய் உண்டியல்ல. என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும், என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும். நான் சொன்னேன் 10 வருஷம் ஆனாலும் உன் மகளுக்கு குழந்தை பிறக்காது. ஏன் சார் அப்படி சொல்லியே இருந்தேன். உன் மருமையை முதல்ல வெளிநாட்டுல இருந்து வர சொல்லு, அதுக்கப்புறம் நீ வேண்டுதலை வைக்கி. மைனை வெளிநாட்டுல வச்சுக்கிட்டு இங்கே கேட்டுக்கிட்டு என்ன ஆக போகுது? வாழ்க்கையில கோரிக்கைகள் நிறைய போய்கிட்டே இருக்கு. மனுஷ வாழ்க்கை அப்படி போய்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல தலைப்பு. ஆனா இன்னைக்கு குடும்பங்கள் எப்படி இருக்கு? நேற்று எங்க ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல நைட்டு 1 மணிக்கு திருடன் குதிச்சுட்டான். குதிச்சவன் புருஷன் மொட்டாட்டி கட்டி வச்சுட்டு வாயில துணியெல்லாம் வச்சு அமுக்கிட்டு நகை பணத்தையெல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்புனான். இந்த பொண்டாட்டிக்காரி கத்துனா, என்ன அப்படின்னா அவுத்து விடுனா. திருட சொன்னா கத்துனாயினா குத்துவேன்னா, கத்த மாட்டே அவுத்து விடுனா. அவுத்து விட்டோன்னு சொன்னா, திருட சார் நகை பணத்தையெல்லாம் அள்ளிட்டீங்க, திருப்பி வச்சுட்டு போன்னு சொன்னா வச்சுட்டா போறீங்க, எனக்காக ஒரு உதவி செய்யுங்கன்னா. என்னமான்னு கேட்டான். எடுத்த மாதிரி என் நங்கையா வீடு இருக்கு, போகும்போது அவ வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு போகணும்னா. அதுக்கு திருட சொன்னா அவ வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன், அவன் சொல்லி தாண்டி ஓ வீட்டுக்கே வந்தோம்னா அவன் சொல்லியிருக்கான். அப்ப சொந்த வந்து இன்னைக்கு எப்படி இருக்கு? வாழ்க்கையில குழப்பமாவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுல 4 அறிஞர் பெருமக்கள் பேச வந்திருக்காங்க. இதில் ஆண்களின் உழைப்பு தான் என்று அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது 6 புகழ். அது போக 4-5 திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய, பட்டிமன்றத்தில் நடிகராகவும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய, நல்ல குரலோடு பாடக்கூடிய, திறமைப்படுத்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை அண்ணன் பேராசிரியர் கலக்கப்போது 6 புகழ் பேராசிரியர் கோ பழனி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்க பார்ப்போம். ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தினா சொப்பன சுந்தரி பாட்டு போடுறான் சார். இப்ப சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா? சுந்தரி காரை யார் வச்சிருக்கா? பெட்ரோல் யார் போடுறது? அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது 6 புகழ், சன் டிவி காமெடி செக்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மக்களுக்கும் உலகளாவிய புகழ். ஹலோ 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 அப்படியே விட்டுருங்க. 12 காலமாக பட்டிமன்ற துறையிலே கோலோச்சி வரக்கூடிய, விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய, ஒரே பேச்சாளராக வளரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. ஆசை காதில் தூது விட்டு ஏன்டா ஒரு ஆம்பளை எழுப்பி விடுற, லேடிஸ் போடுற பாட்டு போடுற, நீனு வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிட்டு வர்ற, நல்ல எஃபெக்டியா? இல்லை, பெண்களின் பொறுப்பு தான் என்று அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனிந்தர மாட்டான், கர்நாடகக்காரன் தனிந்தர மாட்டான், கேரளாக்காரன் தனிந்தர மாட்டான். எப்ப போனாலும் தனிந்தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியிலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய, மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய, பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில் பேசி பெண்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய, எங்கள் பட்டிமன்ற யூடியூப் சேனலில் பல லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. அடியா தாடி மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குதே சரிதானா, உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம், அது புருஷன் வந்தா தெரியும் உனக்கு. அது புருஷன் கேன் இன்ஸ்பெக்டர்டா. டேய் அது புருஷன் கேன் இன்ஸ்பெக்டர். அந்த கேன் இல்லடா, கேன்னா கரும்பு ஆய்வாளர். தூருக்கு தூரு உட்கார்ந்து ஆய்வு பண்ணுவார். கரும்பு பெருத்து தான் பெற்றலாமாம், இல்ல தவகையை உரிக்கலாமாம், அப்படி சிறப்பு பெற்றிருக்க அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர். பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க அந்த அம்மா. பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர.
அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா. சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க. இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீம்ல பேசுற பிள்ளை பணம் இல்லாம சிரமப்படுதுன்னு திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனி நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளவு ராசியான அந்த ஓனர் அடுத்த கம்பெனில போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க. இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு. பசு புஷ்பா மேம்பாலத்துல ஏறி இருக்கு. 200 கோடி சொத்துள்ள ஓனர் 10 பனியனை தோல்ல போட்டு தெரிஞ்சிருக்கான். இந்த அம்மா மேலே இருந்து கூப்பிட்டு இருக்கு ஓனர் அப்படின்ட்டு இருக்கு. இங்கே வந்துட்டியா தாயேன்னு வேட்டி செட்லாம் கழட்டி போட்டு ஆந்திராவுக்கு போனவங்க இப்போ முறுக்கு புளிஞ்சி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்க டீமுக்கு வந்து 1.5 வருஷம் ஆச்சு. மஞ்சுநாதன் தான் ஓனர். எந்த பஸ் ஸ்டாண்ட்ல எங்க நிக்க போறான்னு தெரியல. சென்னை ராணிக்குமார் அவர்கள் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க பாப்போம். சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, அவ கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்கு சும்மா சும்மாடி, ஆனந்த காத்து வீசுது சமுதி காத்து அடிக்குது. சின்ன பொண்ணாடா நல்லா பாடுற முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளை இருக்குடா. நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் ஏஆர் ரஹ்மான் இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலம் முயற்சி பண்ணார். உள்ள விட மாட்டேன் சார், கேட்டிலே உட்கார்ந்திருந்தான். கடைசியில தன்னுடைய இசை ஞானத்தை தணிப்பதற்காக அவர் தேனிக்கு அருகில் இருக்கக்கூடிய சுருளி அருவியில் இருந்த சித்தரிடம் இசை கற்றுக்கொள்ள சென்றார். அப்ப அவர்கிட்ட பண வசதி எல்லாம் கிடையாது. அவரு போய் தனக்கு அப்பா சாப்பிட கொடுத்த பழங்களை வாழைப்பழத்தையும் சப்போட்டா பழத்தையும் கொடுத்துட்டு அவர்கிட்ட இசை கத்து தன்னுடைய இசை குருவினுடைய பெயரையே தன் பெயரோடு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அருமை தம்பி திருவேங்கடம் உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்துட்டாங்க. சிறந்த பையன் அவர்களாம் வாசிட்டியானே சிவான். நம்மளுக்கு ரிதம்பேர் இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் நம் பகுதியிலே சிறந்த இசையமைப்பாளராக வளம் வரக்கூடிய இசை ஞானம் அதிகம் படைத்திருக்கக்கூடிய அண்ணன் சிவா அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. இதான் விதிங்கிறது. அவர் எல்லாருக்கும் வாசிச்சாரு. அவருக்கு வாசிச்சு முடிச்சா அவனுக்கு அவன் வாசிக்க முடியாது. அடுத்த ஆள் தான் வாசிச்சாங்க. இதான் உலக நியதி. அருமையான ஒரு ஆடியோ பேர் என்னன்னு ஸ்ரீ முருகன் ஆடியோ அருமையா இருக்கு. ஏன்னா எங்களை படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் சேனல் கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் கீனா அவர்களுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனல் நிர்வாக இயக்குனர் கிருஷ்ணா அவர்களுக்கும் அடுத்து என்னென்ன நீங்க கோயில் நிர்வாகத்தை சார்பா இருக்கீங்களா இல்ல யூடியூப் சேனலா? கோயில் சார்பா தானே. யூடியூப்னா சொல்லிருங்க. நீங்க யூடியூப்ல எடுத்து போட்டு விட்டு அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கேவலமா எழுதுறாங்க. நீலாம் மனுஷனா, சோறு தான் திங்கிறியா, ஊரா சுத்துறியா, இது யாரும் பாக்குறவங்க எழுதுறது இல்ல. எங்க பட்டிமன்றத்திலே உள்ள குரூப்பை பெங்கிலே கமெண்ட் போட்டு விட்டு கேவலப்படுத்தி விட்டு போயிடுறாங்க. அப்படி வேலையெல்லாம் நடந்து உள்ளடி வேலை நிறைய பண்றாங்க. வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்கு. இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக உங்கள் கைதட்டலோடு வருகிறார் மஞ்சுநாதன் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாருங்க. ஹலோ 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 சிக் ஹலோ 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 நஞ்சி பசி வாணிச்சு உணவருந்து எல்லோ சிவவாதம் ஜெர்னமிட்டு உணவருந்து எல்லவும் வாதம் ஜெர்னமிட்டு தாயே நீத்தி மேட்டு காரி நிலவுள்ள மாறி சாச்சனம்மாவும் வாதோ அவன் நலிட்ட பத்தினியால் நீண்டந்தாமரைய முன்னலிட்ட காலத்திலே நெத்தி மேட்டு ஜனங்கள் எல்லாம் போட்டாங்க ஒரு விடிமண் எடுத்தாங்க ஒரு இளச தண்ணி தாயே உத்தமாபத்தினி ஒரு சொல்லு வாசி இந்த வராத தெய்வமே நீ பிறந்த மலையாள எல்லாம் வெட்டி இன்னைக்கு சேலத்து நகரத்துக்கு நெத்தி மேட்டு வீதிக்கு நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே ஆத்தா ஓடோடி வாங்கலம்மா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா கையலு வேறு அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அப்பா காதம் கையலு வேறு அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா கையலு வேறு அல்லை கட்டுமா
மண்ணுங்கிறது இந்த சேலத்தினுடைய இதயம் மாதிரி இது. இன்னைக்கு பல ஊர்ல இருந்து இங்க வந்தாலும் கூட ஒற்றுமையா இருந்து அந்த ஆத்தாவுக்கு 3 முறை அன்னை கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காருன்னு சொன்னா, நடுவர் அவர்களே, இந்த பாக்கியம் உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நம் தலைவருக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா, இந்த மண்ணுக்கு மக்களுக்கு எங்க வீட்டுல இருந்து பொறிச்சு வந்த பருத்தி பூவை அவங்க பாதத்துல வைக்கிறேங்க. ஏயா இத்தனை பூ கையில பருத்தி பூவை கொண்டு வந்து போடுற? ஏண்டா அருவிகட்ட கழுது, பருத்தி பூங்கிறது வாசம் இல்லாத பூவடா. ஏண்டா வாசமுள்ள பூ 1000 பூ இருக்குதாடா, அதெல்லாம் விட்டு போட்டு இன்னைக்கு சேலம்னு சொன்னாலே இரும்புக்கும் ஃபேமஸ், மாம்பழத்துக்கும் ஃபேமஸ், வெடிநகைக்கு ஃபேமஸ். ஏண்டா சேலம் பகுதியில மணிப்பொருள் வாங்கிட்டு போய் இந்தியா முழுக்க வியாபாரம் பண்றாங்கடா. அந்த சனத்துக்கு போய் பருத்தி பூ போடுறியான்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஏன் தெரியுமா, நான் மத்த பூ காட்டிலி பருத்தி பூ போடுறேன்னு சொன்னேன். நடுவர் அவர்களே, மத்த பூவெல்லாம் காத்தாலும் ஊத்தா பொழுதான வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாகி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தன்மானத்தோட வாழக்கூடியவங்க. எவன் காசுக்கு ஆசைப்படாத என் அருமை தமிழ் உறவுகளுக்கு பருத்தி பூ பாதத்துல வைக்கிறேன். சிறப்பியா நடுவர் அவர்களே, நீங்க நல்லவரு வல்லவரு நாலு தெரிஞ்சவரு மகராசன் தான் வரணும்னு சொல்லி பிப்ரவரி மாசம் 6ஆம் தேதி வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்களே, இந்த சனத்துக்கு நீங்க ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னடா துரோகம் பண்ண? ஏறவர்களே, தேவகாட்ட மகாராசன் ஆறு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தேதி கிடைக்காத சுத்திரம் மகராசன் நம்ம நெத்திமேட்டுக்கு வரணும்னு தலைவர் ஐயோ சவுத்துக்கேட்டுக்கு வந்தாரு. நாளைக்கு ஏண்டா அருவுகட்ட மஞ்சுநாதா, உன்னை நம்பி இப்படி பட்டிமன்றத்துக்கு கொடுத்து என் பேரை கெடுத்துப்பட்டியடான்னு ஒரு வார்த்தை கேட்டா நல்லா கவரிமா பரம்பரை இந்த உசரை வச்சிருப்பனா? காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு, ஏதோ கோர்த்து விடுறானே. நடுவரவர்களே, இன்னைக்கு 16 ஊர்ல 16 கிராமம் இல்ல 16 நாடுகளுக்கு போயிட்டு வந்த மகராஜன், நீங்க செஞ்ச பாவத்தை போக்கு. அந்த காசி போனா தொலைப்பா, அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா, இல்ல இந்த மேட்டூர் அடக்கருப்பராயன் கோயிலுக்கு காட்சி கெடா வெட்டி பொது விருது வச்சா போகுமா? இப்படி பண்ணலாமா? என்னடா பண்ணு? 30ஆம் தேதி அன்னைக்கு 3501 பேருக்கு சோறு போட்ட சனம் இல்லையா இந்த சனம்? தானத்துல சிறந்ததான அன்னதானம் பாங்களே, அப்பேற்பட்ட சனத்துக்கு இப்படி பச்சை துரோகம் பண்ணிட்டு வெள்ள விளையாடு உட்கார்ந்திருக்கிறீங்க. என்னையா பண்ணு? ஏன் நடுவர்களே, பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளத்தான கூட்டி வர சொன்னாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியர்களை கூட்டி வந்திருக்கீங்க. யாரையா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியமா? ரெண்டு சேலை கட்டி இருக்கு. ஊர் உலகத்துல ஆளுமே சேலை கட்டி இதை கட்டிட்டாலும் 2க்கு கல்யாணம் ஆயிடுச்சியா? இந்தியாவுல 6 ஆளு மூச்சாங்களே மூச்சாங்க. 2க்கு புள்ள இருக்கியா? உலகத்துல 6 புள்ள பக்கத்துல 2 பத்து இருக்கிறாங்க. 2க்கு புருஷன் இருக்கா ஐயா? ஆடுகிறவர்களே 6க்கு புருஷன் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறாங்க. ஏம்மா கோவிச்சுட்டு போறியாம்மா? கோவிச்சுட்டு போறது பெருசு இல்லம்மா. கோவிச்சுட்டு போற எவ்வளோ தண்ணி பாட்டில தூக்கிட்டு போவாள? உங்க அப்பா புத்தி அப்படியே இருக்கு. பை வேற என்ன எடுத்த? இந்த இதை தூக்கிட்ட வேற என்ன? போஞ்சல்றா எஞ்சல் இங்கல வச்சேன். எங்க வச்சு அப்படி போக வேண்டியதா? ஏமாந்து ஃபேன் நீ பட்டிமன்றத்துக்கு கோவிச்சு போன மாதிரி தெரியலையே. மொத்தத்தையும் ஆட்டை போட வந்தால் மாதிரி இல்லை தெரியுது. சம்பளத்துக்கு எடுக்கல, நீ 1 வாரம் பட்டிமன்ற காசையிலே சேர்த்து எடுத்துருந்துருக்க. நான் கண்டிக்கிறேம்மா, நீ உட்காருமா. நான் கண்டிக்கிறேம்மா, நீ உட்காருமா. ஏய், 2 பைத்தியம் ஐயா. ஆமாங்க. இது 10 வருஷமா தெரியுங்க. 13 வருஷமா தெரியும். அது 12 வருஷமா தெரியும். 19 வருஷமா பைத்தியம் ஐயா. 2 பைத்தியம் கிடையாதுயா. 2 பேர் லூசு. எனக்கு தெரியுமா? என்னமோ குடும்பத்துல சந்தோஷம் உங்களுக்கு பொம்பளை பருப்பு கட்டையிறாம பருப்பு அவன் ஒழுக்கமா கடிச்சிருச்சு. எங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்கிறேன். வீட்டுக்குள்ள காலை வச்சாலே புடுங்குறா. உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல. அருவு கட்டமலே எந்த பொம்பளை வீட்டுல இல்லைன்னு பஞ்சம் படிக்கிறாளோ அந்த குடும்பத்துல லட்சுமி தங்க மாட்டா. இருக்குதுன்னு சொல்லுனேன். அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது. இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது. நடுவரவர்கள் எனக்கு தெரியாம கேட்கிறேன். ஒருத்தன் ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வைக்க, அவன் பொண்டாட்டிக்கு எத்தனை தடவை காப்பி குடிக்கலாம்? ஒரு தடவை காப்பி குடிக்கலாம். அதுதானது உலக நியாயம். 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் புரு காப்பி போட்டு குடிச்சா அந்த குடும்பம் மின்னுக்கு வருமா? நான் கேட்கிறேன். 50 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 30 மட்டும் காப்பி குடிச்சா அநீதி. நடுவரவர்களை வரவுக்காத்த சேவை இன்னைக்கு பொம்பளை பண்றாங்களா? நடுவர்களை பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன பண்ணிட்டு நான் சொன்ன மாடிச்சா
சாணி போட்டு கழுவாய சுத்தமா போயிருக்கு. ஏய் மாட்டு சாணி யாரா முகத்துக்கு போடுவாங்களா ஐயா? கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாட்டு சாணி போட்டு வெளிச்சம் என்னத்துக்கு வெளிச்சம்? கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு. அப்ப கொரோனாங்கிறது கிருமி, மாட்டு சாணிங்கிறது கிருமி நாசினி, வீட்டுக்குள்ள வரப்படாத போட்டு வெளிச்சம் இல்ல. அப்ப இந்த மூஞ்சியில பிம்பிள்ஸ் எதுனால வருது? கிருமினால வருது. அப்ப இந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டு சாணிங்கிற கிருமி நாசினி போடக்கூடாது. உங்களுக்கு அறிவு ரொம்ப ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நடுவரவுல அதெல்லாம் போடப்படாது. 4500 பணம் கூட நம்ம பட்டர் பேசியல் பண்றோம்னா என்னடி பட்டர் பேசியல் கேட்டா, இந்த பாலாடு இருக்குல்ல பாலாடு, அந்த பாலாடு எடுத்து இந்த பன்னாடு மூஞ்சியில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சிருக்காங்க. எவ்வளவு செலவு கேட்டா 4500 சொல்றாளே நடுவர் அவர்களே. இன்னைக்கு 4500 ஒரு மூட்டை அரிசி எடுத்து போட்டா குடும்பம் ஒரு மாசம் உட்காந்து சாப்பிடுமா இல்லையா? அப்படி கேளியா? கம்மலும் ஒழுங்கமா வேலை பாருங்க சொல்லி போட்டு தோட்டம் போயிட்டுங்க. நீங்க டவுனுக்குள்ள இருக்கிறீங்க, எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுன். தோட்டத்துல வந்து பாக்குற ஆளக்காரம் பையனு கேட்டு எங்கட அம்மானே, அம்மா பேசியல் பண்ண போயிட்டாங்க. விட்டா வண்டியில போய் பாக்குறேன், 4 ஒம்பளை குண்டு குண்டா ராணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமே படுத்திருக்கிறாரு. இதுல எவன் போட்டாட்டின்னு தெரியல. நான் முள்ள கிட்ட போய் அம்மனியோ அம்மனிங்கிற எவ்வளவு வாய் திறக்க மாட்டேங்கிறேன். அங்கதான் மூஞ்சி பூரா அனுமாருக்கு வெண்டைக்காய் சாத்துன மாதிரி மைதாமா புடிச்சு அப்பி 2 வெள்ளிக்காய் வெட்டி கண்ணில் வச்சிருக்கிறான். அந்த ஓனரமும் ஓரமாடின்னு போன் பேசிட்டு இருந்து எங்கன்னே பொண்டாட்டி வந்தாலே பாத்தியானு உள்ள 4 பொம்பளைக்கிறாங்க. எவன் பொண்டாட்டினா அந்த இளவு நரிச்சத்தை எழுப்பி கூட்டிட்டு போயிருவிட குண்டு குண்டா குண்டாடி எனக்கா உருட்டு கிடக்குறாளுவோ அடையாளம் தெரியல எழுப்புன்னு. அவசரம் கல்யாணமாய் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 வருஷம் ஆச்சுன்னு. 5 வருஷமும் பொண்டாட்டி கூட பிழைக்கிற நீ அடையாளம் கிளிங்கிறேன். அவ மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் ஆச்சு, எனக்கு அப்படி தெரியும்னு அவ கேட்டான். நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்துருந்தது. இந்த நாய் ஒண்ணு இருப்போம் மோசு மோசுன்னு, பொம்மேரி நாய். அந்த பொம்மேரி நாய் அது என்ன பண்ணுச்சு, கதவு சந்திரன் முட்டிக்கிட்டு உள்ள போனது. நீ பெத்த ஆயா மாதிரி இத்தனை பேர் இருக்கிறீங்க, பாலாடி பார்த்தா நாய்கம் இருக்குப்பா. அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவங்க மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயிட்டு படுத்துக்கிற நாய் தெரியல. இப்ப கேக்குறா, ஏன் மேடம் 4500 பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு பேசியில எடுக்கிற நீங்களே ஏன் 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க கேக்குறாளே. நாய் எடுக்கிறதுக்கு 4500 கொப்பம் சம்பாதிச்சு கொடுத்தானா? அப்படி கேளியா? இளைச்சவாய் ஆம்பளை மாடே வரதேசி மண்டபமே லன்னாசி எங்கேயோ சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்தா வீட்டுல பொறுப்புள்ள பொம்பளை அதை சிக்கனமா செலவு பண்ணாத நாய் நக்குறாளே, இது பொறுப்பா? அப்படி கேளு. நடுவர் அவர்களே, டவுசர் பாக்கெட்ல 1,93,500 வச்சுக்கிறேன். எவ்வளவு? 1,93,500 ரூபீஸ் வச்சிருக்கிறதுங்க. எங்க? டவுசர்லையா மாப்பிள்ள? உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் 1 டவுசர் தான்டா. இப்ப திடீர்னு திருட வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய வெடி வெடி பாடுபட்ட காசு கண்டத்துண்டு பார்க்க வச்சிருக்கிறேன். நடுவர் அவர்கள் அந்த 1,93,500 இந்த மேடையில இந்த இடத்துல வைக்கிறேன். சொத்தழிஞ்சாலும் சொல்லழியாத நெத்துமேட்டு சனத்தை காவல் வச்சு எங்க தலைவர் முத்தண்ணன் கையால அந்த பணத்தை உங்க கையில கொடுக்க சொல்றேன். கௌதமி அவர்களையும் ராணி அவர்களையும் தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 1,000 பணத்து 1,000 சனத்து மேல சும்மா கொடுக்குறேன். இது எங்க மாப்பிள்ள பிரசாத் மேல சத்தியம். என்ன பண்ணணும்? அவங்க முதுக அவங்கள திரும்பி பார்க்கணும். அவ்வளவுலாம் வேணாம்யா. சரி, இந்த பெட்ரோல் பங்க்ல 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி குடியா. நான் இது 2 முதுகை நான் திரும்பி பாக்குறேன். புருஷன் இருக்கிறான். நடுவரவர்கள 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பொம்பளையாவது தன்னோட முதுக திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் 6 வாக்கறதுக்காக பொம்பளைகள்ல சாக்கெட்ல கதவு நிலவு சன்னலும் ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாங்க. அப்படி கேளு. பாரு, முந்தாடியில கல்லு பதிச்சா முன்னால இழுத்து பார்க்கலாம். பாரு, கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில பார்க்கலாம். என்னைக்கு லேடிஸ் பூரா சாக்கெட்ல கல்ல வச்சாங்களோ, புருஷரு பூரா கிட்னியில கல்லு வந்து கிடக்கு. அங்க இருந்து இங்க எப்படி வந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆயிக்குது. எப்படியோ செலவு இல்லாம ஆயிருக்கு. அதை விட கொடுமை, என் பொண்டாட்டி சாக்கெட்ல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்டை தொங்குட்டு இருந்தா. எதுக்கடி சாக்கெட்ல நாடா தொங்குதுன்னு? நீ டவுசர்ல நாடா வச்ச, நான் சாக்கெட்ல நாடா வச்சோங்கிறாளே. இந்த வாழ்க்கை இந்த பொம்பளை பொறுப்பா? உண்மை மாப்பிள்ள, என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னான். டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தேன். அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபா கூலி கேட்கிறான்டா ஒரே ஜாக்கெட்டு. ஏன்டா 2,100 ரூபான்னு கேட்டேன். சார், உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1,100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 நான்டா. சரி, கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளி அன்னைக்கு முத நாள் கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தாண்டா. இவ காலையில ஜாக்கெட்டை போட்டுட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள, ஜாக்கெட்ல ஜன்னல பின்னாடி வைக்கிறதுக்கு பதிலா மாத்தி வச்சுட்டான்டா.
ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி சன்னல் அங்கேதான் சார் இருக்கும் அப்படிங்கிறான்டா. மறுநாள் அதே டெய்லர் வீட்டுக்கு வர்றான். ஏன்டான்னு கேட்டேன். மேடத்தை வர சொல்லுங்க சார், சன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறேங்கிறானே. இந்த பெண்ணால பொறுப்பு இருக்குமா குடும்பத்துல? அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. அந்த காலத்துல எல்லாம் பொழுதுக்கு பொம்பளை பாடுபட்டா. இன்னைக்கு எந்த பொம்பளையாவது வீட்டுட்டு வெளியே வராளா? பொழுதா போயிட்டு டிவி 6:30 மணிக்கு ராமையான, 7 மணிக்கு அண்ணா, 7:30 மணிக்கு கையாளு, 8 மணிக்கு மருமவன், 8:30 மணிக்கு மூடு முடிச்சு 9 மணிக்கு சிங்கப்பண்ணு, 9:30க்கு எதிர் நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30க்கு பொட்டாட்டி அடுப்பிலே வைக்கிற கொல்லி. அப்படி சொல்லி ஏமாப்ல அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல ராஜி ஆட்டமான ஆட்டம் ஆடுறாளுங்க. ஆடி கார் பிரைஸ் வாங்கி போட்டாலே என்ன அது பாக்கியலட்சுமி. அந்த பாக்கியலட்சுமி அந்த பாலா போன இனியா லவ் பண்ணி தொலைச்சு அவளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு கடைசியில பாக்கியா ஹோட்டலை எழுதி வாங்கிட்டாங்க நடுவர் அவர்களை. வம்படியா படி அடி 41 லட்சம் ரூபாய் கடன்ல கிடக்குறாங்க பாக்கியா. ஓஹோ, கையல் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அந்த கையலு கல்யாணம் முடிச்சவளுக்கு 13 வாரம் ஆகுது. பஸ் நைட்டே நடக்க மாட்டேங்குது. அவளு பால் கொண்டு போறா, பலி விழுந்துருது. பால் கொண்டு போறா, பெருக்கான் விழுகுது. பால் கொண்டு போறா, பாச்சி விழுகுது. முந்தானேத்து பாக்குற அவ புருஷனே மல்லா கொழுந்துட்டேன். இப்ப கூட ஆத்தா முத்து மாறிக்கிட்டு என்ன வேண்டிக்கிட்டு வந்தேன். சீக்கிரம் எழில் பையனுக்கு இடுப்பு நல்லாயி அவளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் நடந்து ஒரு குழந்தை பிறந்தா ஆத்தா முத்து மாறி தாயே அவளுக்கு ஒரு தொட்டை கட்டி போடுறது கும்பிட்டு வந்தங்க. நினைக்கிறீங்க என்ற எல்லா நாடகத்தையும் நீ சொல்றான்னு பாக்குறியா? தமிழ்நாட்டை மாத்திரம், இந்தியாவை மாத்திரம், அதை மாத்திரம், இதை மாத்திரம் சொல்ற ஆம்பளைகளை கல்யாணத்துக்கு முன்னாலே மாத்தி போடுங்க. கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா வீட்டு டிவி ரிமோட்டை கொடுக்க மாட்டா. உங்களால சேனலை கூட மாற்ற முடியாது. வேற இன்னைக்கு IPL மேட்ச் ஓடிட்டு இருந்தது. குறி ஸ்கோர் பாக்குறேன். ஸ்கோர் வேணுமா, நைட் சோறு வேணுமா, சோழி முடிச்சது. நடுவர் அவர்களே, இன்னைக்கு என்னை பெத்த தாய் பட்டிப்பாடு முடிச்சு எல்லாரும் வீடு போனாள். ஏன் சாமி நெத்திமேடு போனியா? என்கிட்ட சாப்பாடு போட்டாங்களாமா. அருமையா முத்தன்னு செமையான சாப்பாடு. வெகு தூரம் போட்டு வந்திருக்கிறோம். நீ படுத்து எந்திரிக்க மாட்டேன். போய் கை கால கழுவுப்போம். நான் கை கால் கழுவிட்டு வரக்குள்ள தோசைகள் சொய்யின்னு காய்ச்சாயி. அடே நம்ம வெள்ளை கோழி எங்கேயோ போட்டு வைக்குதுன்னு சொன்னோம்ல. முந்தானே பாக்குற தட்டு போறதுல இருந்தது. இந்தா ஒரு முட்டை தோசை போட்டு தருட்டா. அட தங்கம் அக்கா ஊர்ந்து வந்தவன் பொடி கொண்டாந்தாடா. இந்தா ஒரு பொடி தோசை போட்டு தாரேன். நேத்தாண்டு நெய் காய்ச்சல் சோமாரம்னு சொல்லி ஒரு நெய் தோசை போட்டு தர்றேன். சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் என்னை பெத்த தாய்ங்க வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு தோசைட்டு போட்டாங்க. ஆனா இப்போ வீட்டுல ஒருத்தி இருக்காளுங்க சில்ச்சல் ராணி சிலேபி மேனி. என் மொட்டாட்டி தாங்க சண்டாளி. ஒரு தோசை தாங்க கல்லில் ஊத்திருப்பா. மாமா போதுமா, மாமா போதுமா, மாமா போதுமா போதுமாங்கிறாளே. அந்த தோசை தின்னா இந்த மரத்துல தூக்கோடு தொகுடன்னு நான் கேட்கிறேன். அது இந்த பொண்டாட்டி எப்ப தெரியுமா அவளுடைய சுயரூபத்தை காட்டுவா? மத்த நேரம் பூரா சாப்பாடு ஒழுங்கா போட்டுவா. இந்த நைட்டு சாப்பாடை போட்டுட்டு அப்பத்தான் பிசைஞ்சு வாயில வைக்க போவோம். அவ சொல்லுவா, நீங்க சாப்பிடுங்க, உங்களை ஒண்ணு கேட்கணும். ஐயோ என்ன கேட்க போறான்னு தெரியலையே. போனதை எடுத்து பார்த்து விட்டாளா, இல்ல பைக்கில் போனது எதுன்னு சொல்லி விட்டாளுங்களா? இந்த பயத்திலே 10 நிமிஷம் சாப்பிட வேண்டியது 1/2 மணி நேரம் சாப்பிடுவான். ஏன் அவன் சாப்பிட்டு முடிச்ச உடனே இதை கேட்கலாம்ல? அதை கேட்க மாட்டாங்க. அந்த மனசு வராதுங்க. நல்லா பாருங்க, ஒரு மனுஷருக்கு நிம்மதியான சாப்பாடு எப்பங்க? காத்தால எந்திரிச்சா அவசர அவசரமா தின்னு போட்டு வேலை வெட்டிக்கு ஓடுறோம். மத்தியானம் வெந்ததோ விதியோ டிஃபன் பாக்ஸ்ல இத்திரி போட்டு தர சாப்பிடுறோம். ஒரு மனுஷருக்கு அந்த நிம்மதியான சாப்பாடு அந்த நைட்டு சாப்பாடு தானே. அந்த சோத்தை எந்த பொண்டாட்டியாவது பொறுப்போட போடுறானா? தட்டத்துல சோத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் சைஸா ஆரம்பிப்பா. நீங்க வாட்டுக்கு வாரீங்க போறீங்க, வீட்டுல 2 நாள் நடக்கிறது உங்களுக்கு தெரியுதா? இருக்கா கொலை பூத்திட்டு வாரேன் அக்கா வார வாரா அதிகப்பட்டையில இருந்து வாரா. எங்கெல்லாம் கடை இல்லையா? மக்களை கட்ட கொப்பா கட்ட வளப்பையா ஏற்றி விடுறேன். சூடு எரியுது. நீங்க வாயில வச்சு எரியாத மடக்கு போகும். உங்களுக்கு வாய் எரியுது, எனக்கு பவரெல்லாம் எரியுது. நல்ல தண்ணி கலக்கணும். குட்டு 3 மாசம் ஆச்சு சொல்றேன்.
அவன் தம்பிக்கார அச்ச கண்டாலும் செலவு பண்றேன் 50 கண்டாலும் செலவு பண்றேன் நாமளும் 2 பசங்களை பெத்து வச்சிருக்கமே உனக்கெல்லாம் எப்படித்தான் தொண்டையில இறங்குதோ குடிக்க விட மாட்டீங்களா இருங்க தயிர் கொண்டு வரேன் தயிரே ஊத்துறேன் பாட்டா இருந்த ஊத்தவன் தின்னு போட்டு சாப்பிட்டுங்கிறேன் அப்பை பிராட்டி சொன்னா கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது அதனினும் கொடிது வறுமையில் நோய் கொடிது அதனினும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டிகிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னாள் ஐயா ஒருவன் நல்ல சோறு போற துப்பில் இருந்த பொண்டாட்டியும் குடும்பத்துல பொறுப்பா இருக்கிறாங்களா பொறுப்பு அப்படி கேளியா வலைய விரிச்சு வச்சு அதுல போய் நானே மாட்டிக்கிட்டு பெரிய நலங்க எடுத்து பெரிய வடி நானே பொண்டாட்டி அம்மாண்டி அம்மாண்டி எப்பண்ணி எப்பண்ணி ஒரு மூணு முடிச்சாலே முட்டான இருந்தேன் தேருக்குள்ளே இப்ப உலகேன் தேருக்குள்ளே நான் இருந்தேன் தேருக்குள்ளே இப்ப உலகேன் தேருக்குள்ளே நடுவர் அவர்களை பேரில் இருந்த ஆம்பளை கூட சேத்துல வந்து விழுகிறான்னா வீட்டுல பொறுப்பில்லாத பொம்பளை நாளைங்க நடுவர் அவர்களே பிள்ளைகளுக்கு வருமானம் பண்ணி கொடுக்கற சொல்லி கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு சம்பாதிக்க சொல்லி கொடுக்குறீங்க எந்த தாயாவது பிள்ளைக்கு சிறுசேமிப்ப சொல்லி கொடுக்குறீங்களா சின்ன வயசுல தொட்டு வாரம் 5 ரூபா 10 ரூபா சேமிச்சு வச்சான்னா அவன் பிற்காலத்துல 500,000 சேமிச்சு வைப்பா அவன் யாருகிட்டயும் போய் கையேந்தாத பிழைக்கக்கூடிய வாழ்க்கை சிறுசேப்பில் வருமே என்னைக்கா சொல்லி கொடுத்துருக்கிறியா பெருமை பேத்த கலையோ பூரா கொப்பனமா வருவி பேசி பேசியே குடும்பத்தை குட்டிச்சவர் பண்றேன் கப்பன வீட்டுல அப்படி பொழைச்ச கப்பன வீட்டுல இப்படி பொழைச்ச கப்பன அப்படி பார்த்தாங்கிறியே 25 வருஷம் பார்த்தோம் கொப்பனே உனக்கு அத்தனை பண்ணா மீதி 75 வருஷம் பொழைக்கிற புருஷன் எத்தனை பண்ணுவ ஒரு நாள் ஒரு பொழுது நாள் அந்த புருஷனை பெருமையா பேசியிருக்கிறியா அவன் ஆளாடப்பட்ட செவ்வாகரகத்துக்கே ஆக்கிட்டு விட்டுருப்பேன் அவ்வளவு அறிவாளியா இருப்பேன் அவன் மொட்டாட்டி போய் கேளுங்க ஏக்கா அண்ணன் எப்படி அவ்வளவுதான் அந்த அங்கிறதுலயே ஆயுசு முடிச்சு போகுது நடுவர்களே இன்னைக்கு காலில் போடுற செருப்பு 450 ரூபாய் பேர் பேசுறான் இல்ல எடுத்து குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் 90 ரூபாய் பேர் பேசுறான் இல்ல போற அந்த பீட 40 ரூபாய் பேர் பேசுறான் இல்ல ஆனா ஒரு கட்டு கீரை 10 ரூபாய்னா 3 கட்டு 10 ரூபாய்க்கு தரையான்னு பேர் பேசுறாங்க அப்ப எங்கிருந்து வாழ்க்கையில விவசாயி விளங்குவேனா என்னைக்கு விளங்க மாட்டேன் நடுவர் அவர்களே இன்னைக்கு விவசாயம் பண்ற வகையில பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இல்ல சும்மா ஒரு பாட்டை போட்டாருங்க எங்க புரட்சி தலைவர் அவர்கள் சும்மா கடந்த நேரத்தை கொத்தி சோமடிலாம ஏறி அம்மா கரைய வசதி கட்டி கரும்பு கொள்ளையில் வைக்க வெட்டி அம்மா பயிர பறிச்சு நட்டு தகுந்த வழி தண்ணீர் நெல்லு விளைஞ்சிருக்கு பரப்பு உள்ள மழைஞ்சிருக்கு நெல்லு விளைஞ்சிருக்கு பரப்பு உள்ள மழைஞ்சிருக்கு அது விளைஞ்ச மச்சா நமக்கு கைகாலம் நினைச்சா கைகாலம் நினைச்சா காசு வேலையிட்ட முல்லை நமக்கு களம் இருக்குது களம் இருக்குது மட வளச்சவ வகையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சா மட வளச்சவ வகையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சா அவன் தேடிய செல்வங்கள் சீமான் வச்சு தேர்வதா வந்த கொள்ளையடி பச்ச பரம்பரை வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சா பின்ன கஞ்சி கஞ்சி என்றால் காய் நிறையாத சிந்தித்து முன்னேற வேணும் அடி பின்ன கஞ்சி கஞ்சி என்றால் வயிறு நிறையாது சிந்தித்து முன்னேற வேணும் அடி கால வரப்போம் கட்டோ அது நன்னவயக்கிறதுட்டா நன்னவயக்கிறதுட்டா கால வரப்போம் கட்டோ அது நன்னவயக்கிறதுட்டா நன்னவயக்கிறதுட்டா என்று விவசாயத்தை மனதிலே வைத்தா போதுமுங்க வாழ்க்கையில விவசாயிகள் முன்னுக்கு வருவாங்க ஆனா அந்த பொம்பளைங்க ஆடம்பர செலவு பண்ணி புருஷனை கடங்காரனாக்கி குழு பணத்தை வாங்கி குப்பமாடு வண்டி கடங்காரனாக்கி அவனை குடிகாரனாக்கிறதே இந்த பொம்பளைங்கிற காரணத்தினாலே பொறுப்பில்லா தனித்தினால்தான் பல ஆண்கள் இன்னைக்கு குடிகாரர்களாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள் கொத்தர பாம்பை பழக்கிறாங்க கடிக்கிற நாயை பழக்கிறாங்க பொம்பளை நினைச்சா கட்ட
புருஷனை பழக்கலாம். ஆனா இவ பழக்க மாட்டாங்கோ. காரணம் அவன் மப்புல இருந்த அத்தை இவ காசு ஆட்டை போடுறதுக்கு சௌகரியமா இருக்கும்னு நினைக்கிற காலத்தினாலே என்றைக்குமே குடும்ப முன்னேற்றத்துக்கு காரணம் ஆம்பளை உழைச்சு கொடுத்தாத்தான் நீ பாடுபட முடியும், படுத்துட்டு திங்க முடியும், நீ செலவு பண்ண முடியும். ஆம்பளை உழைக்கலைன்னா குடும்பம் ஒண்ணுமில்லாது போயிரும் என்று நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றிக்கோ, வணக்கம். அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க பாப்போம். ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த ஊரா புள்ள, இப்ப பிறக்க ஊரா கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்காலுவும் புள்ள ஒரு பக்காலுவும். இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தை பிறந்தவ போய் பார்த்துட்டு வந்தோம். போன மாசம் என் குழந்தைய குழந்தை பிறந்துச்சு. என்னையாட சொல்லி என் சகலைக்கு போய் சொல்லுங்க, குழந்தை பிறந்த பார்க்க போறோம். தாயே அதுபோல பிள்ளைங்க அதுபோல புருஷன் கிடந்து அழுதுட்டு இருக்கேன். நீ ஏன்டா அழுகுறான்னு கேட்கிறேன். ஆபரேஷனுக்கு 80,000 ரூபாய் பணம் கட்டணும். நான் தான் நம்ம கட்டத்துக்கு அதையும் பிரிச்சு விட்டுருக்காங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, ரெண்டாவது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, மூணாவது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணா பேசாம உட்காந்துரு, பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்க. சார் இன்னைக்கு பொண்டாட்டி பொறுப்பா இருக்காளா? ஒன்னும் இல்லை. நேற்று என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணேன், ஃபுல் ரிங்காய் கட் ஆயிடுச்சு. வீட்டுல போய் ஏண்டி ஃபோன் பண்ணல எடுக்கலைன்னு கேட்டா என்ன சார் சொல்லணும்? துவைச்சிக்கிட்டு இருந்தேன், வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், டிவி சவுண்ட்ல கேட்கல. இதான சார் சொல்லணும்? ஏன்டி ஃபுல் ரிங்காய் கட் ஆகுது போன் எடுக்கலைன்னு கேட்கிறேன். ஒரே ரிங்கில் எடுக்கிறவளா பார்த்து நீ அடிக்க வேண்டியதானே. நான் ஒரு ரிங்கில் எடுக்கிறவள இன்னுமே எங்கே போய் தேடுறது? அப்படியே கிடைச்சாலும் தான் ஒரு ரிங்கில் எடுப்பாளா? கிடைக்கிற வரைக்கும் எடுப்பா. கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம போனால எடுக்கிறதுக்கு யோசிப்பா. வாழ்க்கை இன்னைக்கு அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. ஆணின் உழைப்பு தான் மிகப்பெரிய சிறப்பு, பெண்ணுக்கிட்ட பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணும். எல்லாருக்கும் தாராளமாக 15 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது என்பதை பதிவு செய்து இப்பொழுது பெண்களின் பொறுப்பு என்ற அணியை தேங்கி வைத்து பேச வருகிறார் அதிரடி பேச்சாளர் பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள்.